சப்போர்ட்டிங் பேசுவங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல பாத்தீங்க அப்படின்னா மதராஸ் மாகாணத்தின் வரலாறு அப்படிங்கிற லெசனுக்கான கொஸ்டின்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு லெசன்ல பாத்தீங்க அப்படின்னா 75 வினாக்கள் நம்ம தொகுத்து எடுத்திருக்கிறோம். எல்லா முக்கியமான தகவல்களுமே இதுல வினாக்களா வந்துருச்சு. இதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஸ்கிரீனை தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது எப்படி வாங்கிக்கலாங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நம்ம டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்குமே நம்ம எல்லாமே லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். மதராஸ் மாகாணம் அதிகாரப்பூர்வமாக எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? மதராஸ் மாகாணம் அதிகாரப்பூர்வமாக 1801ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. தென்னிந்தியாவின் பெரும் பகுதிகளை ஒருங்கிணைத்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இது உருவாக்கப்பட்டது. இது மதராஸ் மாகாணம் உருவான மிக முக்கியமான வரலாற்று மைல்கல் ஆகும். தென்னிந்தியாவின் பெரும் பகுதிகளை ஒருங்கிணைத்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இது உருவாக்கப்பட்டது. இது மதராஸ் மாகாணம் உருவான மிக முக்கிய வரலாற்று மைல்கல்லாகும். 1801இல் ஒருங்கிணைக்கப்பட்ட மதராஸ் மாகாணத்தின் முதல் கவர்னராக பணியாற்றியவர் யார்? 1801இல் ஒருங்கிணைக்கப்பட்ட மதராஸ் மாகாணத்தின் முதல் கவர்னராக பணியாற்றியவர் எட்வர்ட் கிளைவ். இவர் புகழ்பெற்ற ராபர்ட் கிளைவின் மகன் ஆவார். இவரது ஆட்சி காலத்தில்தான் மதராஸ் மாகாணத்தின் நிர்வாக கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டது. இவர் புகழ்பெற்ற ராபர்ட் கிளைவின் மகன் ஆவார். யாரு? எட்வர்ட் கிளைவ். இவரது ஆட்சி காலத்தில்தான் மதராஸ் மாகாணத்தின் நிர்வாக கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டது. மதராஸ் மாகாணத்தில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் உள்ளடங்கி இருந்தன? மதராஸ் மாகாணத்தில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் உள்ளடங்கி இருந்தன? 26 மாவட்டங்கள். இதில் இன்றைய தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளாவின் சில பகுதிகளும் அடங்கி இருந்தன. இது ஒரு மிகப்பெரிய பரப்பளவை கொண்ட மாகாணமாக விளங்கியது. இதில் இன்றைய தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளாவின் சில பகுதிகளும் அடங்கி இருந்தன. இது ஒரு மிகப்பெரிய பரப்பளவை கொண்ட மாகாணமாக விளங்கியது. அடுத்து, மதராஸ் மாகாணத்தில் இருந்த மலபார் பகுதி தற்போது எந்த மாநிலத்தை சேர்ந்தது? மதராஸ் மாகாணத்தில் இருந்த மலபார் பகுதி தற்போது கேரளா மாநிலத்தை சேர்ந்தது. மாகாணத்தின் மேற்கு கடற்கரை பகுதியாக மலபார் விளங்கியது. 1956ஆம் ஆண்டு மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பின் போது இது கேரளாவுடன் இணைக்கப்பட்டது. மாகாணத்தின் மேற்கு கடற்கரை பகுதியாக மலபார் விளங்கியது. 1956ஆம் ஆண்டு மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பின் போது இது கேரளாவுடன் இணைக்கப்பட்டது. தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை. இது 1640ஆம் ஆண்டு சென்னையில் கட்டப்பட்டது. இது 1640ஆம் ஆண்டு தான் புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில கட்டப்பட்டது. தற்போது இது தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகமாக செயல்பட்டு வருகிறது. இந்த புனித ஜார்ஜ் கோட்டை தான் தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலகமா செயல்பட்டு வருது. மதராஸ் மாகாணத்தில் ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் மற்றும் அதன் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? மதராஸ் மாகாணத்தில் ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் மற்றும் அதன் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தாமஸ் மன்றோ. நிலவரியை நேரடியாக விவசாயிகளிடமிருந்து வசூலிக்கும் இம்முறையை அறிமுகப்படுத்திய இவர் மக்களின் நலனில் அதிக அக்கறை கொண்ட நிர்வாகியாக திகழ்ந்தார். யாரு? தாமஸ் மன்றோ தான் ரயத்வாரி அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்திருக்காரு. நிலவரிய நேரடியா விவசாயிகளிடமிருந்து வசூலிக்கும் இம்முறையை அறிமுகப்படுத்திய இவர் மக்களின் நலன்ல அக்கறை கொண்ட நிர்வாகியா திகழ்ந்தாரு. மதராஸ் மாகாணத்தின் வடக்கு எல்லையாக இருந்த பகுதி எது? மதராஸ் மாகாணத்தின் வடக்கு எல்லையாக இருந்த பகுதி கஞ்சம். கஞ்சம் பகுதி தற்போது ஒடிஷா மாநிலத்தின் ஒரு பகுதியாக உள்ளது. மாகாணத்தின் 1 கோடி எல்லையாக இது அக்காலத்தில் கருதப்பட்டது. 1 கோடி எல்லையாக கஞ்சம் பகுதி தற்போது ஒடிசா மாநிலத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றிய முதலமைச்சர் யார்? மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றிய முதலமைச்சர் சி.என். அண்ணாதுரை.
1969ஆம் ஆண்டு ஜனவரி 14 அன்று அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றப்பட்டது. இது தமிழ் மக்களின் நீண்டகால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகும். 1969ஆம் ஆண்டு ஜனவரி 14 அன்று அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? சென்னை உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1862. இது லண்டனுக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது பெரிய நீதிமன்ற வளாகமாகும். இது லண்டனுக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது பெரிய நீதிமன்ற வளாகம். இதன் கட்டிடக்கலை இந்தோ சாராசேனிக் பாணியில் அமைந்தது. மதராஸ் மாகாணத்தின் கோடைக்கால தலைநகராக விளங்கியது எது? மதராஸ் மாகாணத்தின் கோடைக்கால தலைநகராக விளங்கியது ஊட்டி. வெப்பத்தை தவிர்க்க ஆங்கிலேயர்கள் ஊட்டியை தங்கள் கோடைக்கால நிர்வாக இடமாக பயன்படுத்தினர். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் ஊட்டி அவர்களின் விருப்பமான இடமாகும். புனித ஜார்ஜ் கோட்டை தற்போது எதனுடைய தலைமையகமாக செயல்படுகிறது? தமிழக அரசு. புனித ஜார்ஜ் கோட்டை தற்போது தமிழக அரசின் தலைமைச் செயலகமாக செயல்பட்டு வருது. தமிழக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் அலுவலகங்கள் இங்குதான் அமைந்துள்ளன. இது தமிழக நிர்வாகத்தின் மைய புள்ளியாக திகழ்கிறது. மதராஸ் மாகாணத்தில் இருந்த தெற்கு கனரா பகுதி தற்போது எந்த மாநிலத்தை சேர்ந்தது? மதராஸ் மாகாணத்தில் இருந்த தெற்கு கனரா பகுதி தற்போது எந்த மாநிலத்தை சேர்ந்தது? கர்நாடகா. இது இன்றைய மங்களூரு மற்றும் உடுப்பி உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளை உள்ளடக்கியது. இது இன்றைய மங்களூரு மற்றும் உடுப்பி உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளை உள்ளடக்கியது. இது அக்காலத்தின் ஒரு முக்கியமான வணிக மையமாகும். மதராஸ் மாகாணத்தின் நிர்வாக மொழிகளாக இருந்தவை எவை? மதராஸ் மாகாணத்தின் நிர்வாக மொழிகளாக இருந்தவை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஆங்கிலம். மதராஸ் மாகாணத்தின் நிர்வாக மொழிகளாக இருந்தவை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஆங்கிலம். பன்மொழி பேசும் மக்கள் இருந்ததால் அனைத்து முக்கிய மொழிகளுக்கும் நிர்வாகத்தில் இடமளிக்கப்பட்டது. இது ஒரு பன்முக தன்மை கொண்ட மாகாணமாக இருந்தது. மதராஸ் மாகாணத்தின் அனந்தபூர் மாவட்டம் தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது? மதராஸ் மாகாணத்தின் அனந்தபூர் மாவட்டம் தற்போது ஆந்திர பிரதேசத்தின் மாவட்டமாக உள்ளது. இது ரயலசீமா பகுதியின் ஒரு முக்கிய மாவட்டமாகும். இங்குள்ள லெபாஷி கோயில் உள்ளிட்ட இடங்கள் வரலாற்று சிறப்பு மிக்கவை. 1953 ஆந்திர மாநிலம் உருவான போது இது மதராஸில் இருந்து பிரிக்கப்பட்டது. இது ரயலசீமா பகுதியின் ஒரு முக்கிய மாவட்டமாகும். இங்குள்ள ரெபாஷி கோயில் உள்ளிட்ட இடங்கள் வரலாற்று சிறப்பு மிக்கவை. 1953 ஆந்திர மாநிலம் உருவான போது இது மதராஸில் இருந்து பிரிக்கப்பட்டது. எப்ப? 1953. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட ஆண்டு எது? மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட ஆண்டு 1956. இதற்கு பிறகே மதராஸ் மாகாணத்தில் இருந்து ஆந்திரா, கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகள் பிரிக்கப்பட்டன. 1956. சென்னை மாகாணம் தமிழ் பேசும் பகுதிகளை மட்டும் கொண்டதாக மாறியது. புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் முக்கிய பொருட்கள் யாவை? புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் முக்கிய பொருட்கள் இவை அனைத்தும். 1947 ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி, விக்டோரியா மகாராணியின் பிரம்மாண்ட ஓவியம், ஆங்கிலேயர் கால ஆயுதங்கள் மற்றும் சீருடைகள். புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்துல 1947 ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி, விக்டோரியா மகாராணியின் பிரம்மாண்ட ஓவியம், ஆங்கிலேயர் கால ஆயுதங்கள் மற்றும் சீருடைகள் இதெல்லாம் பாதுகாக்கப்படுது. இது இந்தியாவின் மிக முக்கியமான வரலாற்று அருங்காட்சியகமாகும். இங்குள்ள 150 அடி உயர தேக்கு மர கொடிக்கம்பம் மிகவும் புகழ் பெற்றது. மதராஸ் மாகாணத்தில் ராயலசீமா பகுதி எந்த மாநிலத்தை சேர்ந்தது? மதராஸ் மாகாணத்தில் ராயலசீமா பகுதி ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தது. சித்தூர், கடப்பா, அனந்தபூர் மற்றும் கர்னூல் போன்ற மாவட்டங்கள் இதில் அடங்கும். இப்பகுதி மாகாணத்தின் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் அமைந்திருந்தது. சித்தூர், கடப்பா, அனந்தபூர் மற்றும் கர்னூல் போன்ற மாவட்டங்கள் இதில் அடங்கும். இப்பகுதி மாகாணத்தின் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் அமைந்திருந்தது. 1688 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்தியாவின் மிக பழமையான
உள்ளாட்சி அமைப்பான சென்னை மாநகராட்சியின் முதல் மேயர் யார்? 1688 தொடங்கப்பட்ட இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பான சென்னை மாநகராட்சி, அதனுடைய முதல் மேயர் நதானியல் ஹக்கின்சன். ஆசியாவிலேயே லண்டனுக்கு அடுத்தபடியாக உருவாக்கப்பட்ட இரண்டாவது மாநகராட்சி இதுவாகும். இதனுடைய முதல் மேயர் நதானியல் ஹிக்கின்சன். மதராஸ் மாகாணத்தின் கல்வியறிவை மேம்படுத்த பொது கல்வித்துறையை உருவாக்கியவர் யார்? மதராஸ் மாகாணத்தின் கல்வியறிவை மேம்படுத்த பொது கல்வித்துறையை உருவாக்கியவர் தாமஸ் மன்றோ. இவர் கிராமப்புற கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தார். ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளிகளை உருவாக்க இவர் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டார். கீழ்கண்டவற்றுள் எது மதராஸ் மாகாணத்தின் ஒரு பகுதியாக இல்லை? ஹைதராபாத் ஒரு தனி சமஸ்தானமாக நிஜாமின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அது மதராஸ் மாகாணத்தின் ஒரு மாவட்டமாக இருக்கவில்லை. ஹைதராபாத் ஒரு தனி சமஸ்தானமாக நிஜாமின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அது மதராஸ் மாகாணத்தின் ஒரு மாவட்டமாக இருக்கவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தின் கட்டிடக்கலை பாணி எது? இந்தோ சாராசெனிக் கலை. இது இஸ்லாமிய, ஐரோப்பிய மற்றும் இந்திய கட்டிடக்கலைகளின் அற்புதமான கலவையாகும். சென்னையின் மிக அழகிய வரலாற்று சின்னங்களில் இதுவும் ஒன்று. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கட்டிடக்கலை பாணி பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய, ஐரோப்பிய, இந்திய கட்டிடக்கலையின் அற்புதமான கலவை, இந்தோ சாராசெனிக் கலை. 1953 மதராஸ் மாகாணத்திலிருந்து முதலில் பிரிந்து சென்ற மாநிலம் எது? 1953 மதராஸ் மாகாணத்திலிருந்து முதலில் பிரிந்து சென்ற மாநிலம் ஆந்திர பிரதேசம். பொட்டி ஸ்ரீ ராமுலு என்பவரின் நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு மொழிவாரி மாநிலமாக ஆந்திரா உருவானது. கர்னூல் அதன் முதல் தலைநகராக அறிவிக்கப்பட்டது. பொட்டி ஸ்ரீ ராமுலு என்பவரின் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மொழிவாரி மாநிலமாக ஆந்திரா உருவானது. தாமஸ் மன்றோவின் சிலைக்கு ஒரு சிறப்பு உண்டு. அது என்ன? தாமஸ் மன்றோவின் சிலைக்கு ஒரு சிறப்பு உண்டு. அவர் குதிரை மீது அமர்ந்திருப்பது போன்ற சிலை. சென்னையில் உள்ள இச்சிலை மிகவும் பிரபலம். குதிரைக்கு சேணம் போடாமல் செதுக்கப்பட்ட இந்த சிலை தாமஸ் மன்றோ மீதான மக்களின் அன்பை காட்டுகிறது. சென்னையில் உள்ள இச்சிலை மிகவும் பிரபலம். குதிரைக்கு சேணம் போடாமல் செதுக்கப்பட்ட இந்த சிலை தாமஸ் மன்றோ மீதான மக்களின் அன்பை காட்டுகிறது. மதராஸ் மாகாணத்தின் மேற்கு எல்லையாக இருந்த கடல் எது? மதராஸ் மாகாணத்தின் மேற்கு எல்லையாக இருந்த கடல் அரபிக்கடல். மலபார் மற்றும் தெற்கு கனரா கடற்கரை பகுதிகள் அரபிக்கடலை ஒட்டி அமைந்திருந்தன. இது அக்காலத்தின் முக்கியமான கடல்வழி பாதையாகும். 1639 மதராசப்பட்டினத்தை ஆங்கிலேயர்களுக்கு வழங்கிய உள்ளூர் நாயக்கர் யார்? 1639 மதராசப்பட்டினத்தை ஆங்கிலேயர்களுக்கு வழங்கிய உள்ளூர் நாயக்கர் தர்மலா வெங்கடப்ப நாயக்கர். இவரிடம் இருந்தே பிரான்சிஸ் டே நிலத்தை பெற்றார். சென்னையின் தந்தை என அழைக்கப்படும் பிரான்சிஸ் டே இங்குதான் கோட்டையை கட்டினார். தர்மலா வெங்கடப்ப நாயக்கர் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்துதான் பிரான்சிஸ் டே நிலத்தை பெற்றார். சென்னையின் தந்தை என அழைக்கப்படும் பிரான்சிஸ் டே இங்குதான் கோட்டையை கட்டினார். சென்னை எழும்பூர் அருங்காட்சியகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சென்னை எழும்பூர் அருங்காட்சியகம் 1851 கட்டப்பட்டது. இது தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் பழமையான அருங்காட்சியகங்களில் ஒன்றாகும். இது வரலாற்று சிறப்புமிக்க பல சிற்பங்களும் தொல்பொருட்களும் உள்ளன. இது தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் பழமையான அருங்காட்சியகங்களில் ஒன்றாகும். இங்கு வரலாற்று சிறப்புமிக்க பல சிற்பங்களும் தொல்பொருட்களும் உள்ளன. சுதந்திரத்திற்கு பிறகு மதராஸ் மாகாணத்தின் முதல் இந்திய முதலமைச்சராக பணியாற்றியவர் யார்? சுதந்திரத்திற்கு பிறகு மதராஸ் மாகாணத்தின் முதல் இந்திய முதலமைச்சர் ராஜாஜி. சி ராஜகோபாலாச்சாரி சுதந்திர இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாகவும் பணியாற்றிய பெருமைக்குரியவர். இவர் மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சராகவும் இருந்து பல முக்கிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். சுதந்திரத்துக்கு பிறகு மதராஸ் மாகாணத்தின் முதல் இந்திய முதலமைச்சராக இருந்தவர் ராஜகோபாலாச்சாரி, அதாவது ராஜாஜி.
மதராஸ் மாகாணத்தின் கன்னியாகுமரி பகுதி எந்த மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது? மதராஸ் மாகாணத்தின் கன்னியாகுமரி பகுதி எந்த மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது? திருவிதாங்கூர். 1956ஆம் ஆண்டு மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பின் போது கன்னியாகுமரி தமிழ்நாட்டுடன் இணைந்தது. மார்ஷல் நேசமணி தலைமையிலான போராட்டம் இதற்கு காரணமாக அமைந்தது. தாமஸ் மன்றோ எங்கு மரணம் அடைந்தார்? பத்திகொண்டா. காலரா நோயால் பாதிக்கப்பட்டு அவர் அங்கு காலமானார். மக்கள் அவரை ஒரு கடவுளை போல மதித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பத்திகொண்டா. மதராஸ் மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்த பெல்லாரி இப்போது எந்த மாநிலத்தில் உள்ளது? மதராஸ் மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்த பெல்லாரி கர்நாடக மாநிலத்தில் உள்ளது. இது ஒரு முக்கியமான இரும்பு தாது சுரங்க பகுதியாகும். இது 1956ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலத்துடன் இணைக்கப்பட்டது. 1956ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலத்துடன் இணைக்கப்பட்டது. சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையை வடிவமைத்தவர் யார்? கிராண்ட் டஃப். ஏன்னா ரொம்ப டஃப். சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையை வடிவமைத்தவர் கிராண்ட் டஃப். 1880களில் இவர் மெரினாவை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றினார். உலகின் 2வது நீளமான கடற்கரை என்ற பெருமை மெரினாவிற்கு உண்டு. மதராஸ் மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்த கார்வார் இப்போது எந்த மாநிலத்தில் உள்ளது? மதராஸ் மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்த கார்வார் இப்போது கர்நாடக மாநிலத்தில் உள்ளது. இது ஒரு முக்கியமான இயற்கை துறைமுக நகரமாகும். இது கர்நாடகாவின் வடகோடி கடற்கரை மாவட்டமான உத்தர கன்னடாவில் உள்ளது. மதராஸ் மாகாணத்தின் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த ஆண்டு எது? மதராஸ் மாகாணத்தில் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த ஆண்டு 1920. சமூக நீதிக்காக பல முன்னோடி திட்டங்களை இக்கட்சி அறிமுகப்படுத்தியது. பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியதில் இக்கட்சிக்கு முக்கிய பங்கு உண்டு. மதராஸ் மாகாணத்தின் செங்கல்பட்டு மாவட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது? மதராஸ் மாகாணத்தின் செங்கல்பட்டு மாவட்டம் 1799 உருவாக்கப்பட்டது. இது மாகாணம் உருவாவதற்கு முன்பே ஜாகீர் என்ற பெயரில் ஆங்கிலேயர் வசம் இருந்தது. இது சென்னைக்கு மிக நெருக்கமான மாவட்டமாகும். மதராஸ் மாகாணத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரர் யார்? மதராஸ் மாகாணத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரர் இவர்கள் அனைவரும்: சுப்பிரமணிய சிவா, பாரதியார், வ.உ. சிதம்பரம் பிள்ளை. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருநெல்வேலி சுதந்திர போராட்டத்தின் மையமாக திகழ்ந்தது. வ.உ.சி. இங்குதான் முதலில் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். திருநெல்வேலி சுதந்திர போராட்டத்தின் மையமாக திகழ்ந்தது. வ.உ.சி. இங்குதான் முதலில் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். மதராஸ் மாகாணத்தின் வடக்கு சர்க்கார் என்பது எதனை குறிக்கும்? மதராஸ் மாகாணத்தின் வடக்கு சர்க்கார் என்பது ஆந்திராவின் கடற்கரை பகுதிகளை குறிக்கும். இப்பகுதி பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டது. விசாகப்பட்டினம் மற்றும் மகேந்திரவரம் போன்ற பகுதிகள் இதில் அடங்கும். புனித ஜார்ஜ் கோட்டையின் நடுப்பகுதியில் அமைந்துள்ள தேவாலயத்தின் பெயர் என்ன? புனித ஜார்ஜ் கோட்டையின் நடுப்பகுதியில் அமைந்துள்ள தேவாலயத்தின் பெயர் புனித மேரி தேவாலயம். இது ஆசியாவிலேயே கட்டப்பட்ட மிக பழமையான ஆங்கிலிகள் தேவாலயம் ஆகும். 1680 கட்டப்பட்ட இக்கோயில் கோட்டைக்குள்ளேயே அமைந்துள்ளது. புனித ஜார்ஜ் கோட்டையின் நடுப்பகுதியில் அமைந்துள்ள தேவாலயம் புனித மேரி தேவாலயம். இது ஆசியாவிலேயே கட்டப்பட்ட மிக பழமையான ஆங்கிலிகன் தேவாலயம் ஆகும். 1680 கட்டப்பட்ட இக்கோயில் கோட்டைக்குள்ளேயே அமைந்துள்ளது. இந்தியாவில் வெளியாகும் அனைத்து புத்தகங்கள் மற்றும் இதழ்களின் ஒரு நகல் கட்டாயமாக சேமிக்கப்படும் தென்னிந்தியாவின் முக்கியமான வைப்பு நூலகம் எது? இந்தியாவில் வெளியாகும் அனைத்து புத்தகங்கள் மற்றும் இதழ்களின் ஒரு நகல் கட்டாயமாக சேமிக்கப்படும் தென்னிந்தியாவின் முக்கியமான வைப்பு நூலகம் கன்னிமாரான் பொது நூலகம். இது இந்தியாவின் 4 தேசிய வைப்பு நூலகங்களில் ஒன்றாகும். இங்கு 1948ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பொது நூலக சட்டத்தின்படி அனைத்து வெளியீடுகளும் பாதுகாக்கப்படுகின்றன. இது இந்தியாவின் 4 தேசிய வைப்பு நூலகங்களில் ஒன்றாகும். இங்கு 1948ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட
பொது நூலக சட்டத்தின்படி அனைத்து வெளியீடுகளும் பாதுகாக்கப்படுகின்றன. மதராஸ் மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்த மலபார் மாவட்டத்தில் எந்த மொழி அதிகமாக பேசப்பட்டது? மதராஸ் மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்த மலபார் மாவட்டத்தில் எந்த மொழி அதிகமாக பேசப்பட்டது? மலையாளம். இது இன்றைய கேரள மாநிலத்தின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளை உள்ளடக்கியது. இது அக்காலத்தின் வாசனை திரவிய வணிகத்திற்கு பெயர் பெற்றது. 1921ஆம் ஆண்டு மதராஸ் மாகாணத்தில் முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய கட்சி எது? 1921ஆம் ஆண்டு மதராஸ் மாகாணத்தில் முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய கட்சி நீதி கட்சி. இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய முதல் மாகாணம் மதராஸ் ஆகும். இதன் மூலம் சமூகத்தில் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் தொடங்கியது. மதராஸ் மாகாணத்தில் சென்னை துறைமுகம் எப்போது நவீனப்படுத்தப்பட்டது? மதராஸ் மாகாணத்தில் சென்னை துறைமுகம் 1881ஆம் ஆண்டு நவீனப்படுத்தப்பட்டது. தென்னிந்தியாவின் கடல்வழி வணிகத்திற்கு இது மிக முக்கியமான மையமானது. இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு துறைமுகம் என்பது குறிப்பிடத்தக்கது. 1763ஆம் ஆண்டு ஆற்காடு நவாப்பால் ஆங்கிலேயர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்ட ஜாகீர் நிலப்பகுதி பின்னர் எந்த மாவட்டமாக உருவானது? 1763ஆம் ஆண்டு ஆற்காடு நவாப்பால் ஆங்கிலேயர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்ட ஜாகீர் நிலப்பகுதி பின்னர் செங்கல்பட்டு மாவட்டமாக உருவானது. ஜாகீர் என்பது நிலவரி வசூலிக்கும் உரிமை கொண்ட பகுதியாகும். இதுவே மதராஸ் மாகாணத்தின் தொடக்க கால முக்கியமான மாவட்டங்களில் ஒன்றாக விளங்கியது. மதராஸ் மாகாணத்தில் இலவச மதிய உணவு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? மதராஸ் மாகாணத்தில் இலவச மதிய உணவு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் சர் பி.டி. தியாகராயர். நீதி கட்சியின் தலைவரான இவர் மாணவர்களின் நலனுக்காக இதனை தொடங்கினார். பின்னர் காமராஜர் இத்திட்டத்தினை பள்ளிகள் தோறும் விரிவுபடுத்தினார். அப்ப மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது சர் பி.டி. தியாகராயர். மதராஸ் மாகாணத்தின் கஞ்சம் மாவட்டம் தற்போது எந்த மாநிலத்தில் உள்ள மாவட்டமாகும்? கஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா ஒடிசா மாவட்டம். இது மாகாணத்தின் வடகோடி மாவட்டமாக இருந்தது. தற்போதைய ஒடிசா மாநிலத்தின் தென்பகுதியில் இம்மாவட்டம் அமைந்துள்ளது. மதராஸ் மாகாணத்தின் கர்நாடக போர்கள் யாருக்கு இடையே நடைபெற்றது? மதராஸ் மாகாணத்தின் கர்நாடக போர்கள் ஆங்கிலேயர் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு இடையே நடைபெற்றது. இந்த போர்களின் முடிவே ஆங்கிலேயர்கள் மதராஸில் வலுப்பெற காரணமாக அமைந்தது. இதில் ஆற்காடு நவாப்புகளும் முக்கிய பங்காற்றினர். மதராஸ் மாகாணத்தின் கர்நாடக போர்கள் யாருக்கு இடையிலனா ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு இடையில் நடைபெற்றது. இந்த போர்களின் முடிவே ஆங்கிலேயர்கள் மதராஸில் வலுப்பெற காரணமாக அமைந்தது. மதராஸ் மாகாணத்தில் இருந்த ஆற்காடு பிரதேசம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? மதராஸ் மாகாணத்தில் இருந்த ஆற்காடு பிரதேசம் ஆற்காடு நவாப்பின் கட்டுப்பாட்டில் இருந்தது. பின்னர் ஏற்பட்ட ஒப்பந்தங்களின்படி இப்பகுதி ஆங்கிலேயர் வசம் வந்தது. ஆற்காடு நவாப்புகளின் தலைநகராக வேலூரும் ஆற்காடும் விளங்கின. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மிக உயர்ந்த கோபுரத்தின் மீது அமைந்துள்ள விளக்கு எது? சென்னை உயர்நீதிமன்றத்தின் மிக உயர்ந்த கோபுரத்தின் மீது அமைந்துள்ள விளக்கு கலங்கரை விளக்கம். இது ஒரு காலத்தில் கப்பல்களுக்கு வழிகாட்ட பயன்படுத்தப்பட்டது. இன்று இது ஒரு வரலாற்று சின்னமாக பாதுகாக்கப்படுகிறது. மதராஸ் மாகாணத்தில் நூலக சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? மதராஸ் மாகாணத்தில் நூலக சட்டம் 1948ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. பொது நூலகங்களை முறைப்படுத்த இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட முதல் சட்டம் இதுவாகும். இதன் பின்னரே ஊர்தோறும் நூலகங்கள் உருவாகின. மதராஸ் மாகாணத்தின் சேலம் மாவட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? மதராஸ் மாகாணத்தின் சேலம் மாவட்டம் 1792இல் உருவாக்கப்பட்டது. திப்பு சுல்தானிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பிறகு இது மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது. அக்காலத்தில் சேலம் ஒரு மிகப்பெரிய மாவட்டமாக இருந்தது. மதராஸ் மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்த நிஜாம் பட்டினம் எங்குள்ளது? மதராஸ் மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்த நிஜாம் பட்டினம் ஆந்திர பிரதேசத்தில் உள்ளது. இது குண்டூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான கடற்கரை வணிக மையமாகும். ஆங்கிலேயரின் வருகைக்கு முன்பே இது புகழ்பெற்று இருந்தது. எது? மதராஸ் மாகாண பகுதியா இருந்த நிஜாம் பட்டினம்.
மதராஸ் மாகாணத்தின் முதலாவது சட்டமன்ற தேர்தல் எந்த ஆண்டு நடைபெற்றது? மதராஸ் மாகாணத்தின் முதலாவது சட்டமன்ற தேர்தல் 1920ஆம் ஆண்டு நடைபெற்றது. மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தின் கீழ் இந்த தேர்தல் நடந்தது. இதில் நீதி கட்சி பெரும் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தின் கீழ் இந்த தேர்தல் நடந்தது. இதில் நீதி கட்சி பெரும் வெற்றி பெற்றது. மதராஸ் மாகாணத்தின் மலபார் பகுதியில் நடைபெற்ற புகழ்பெற்ற கிளர்ச்சி எது? மதராஸ் மாகாணத்தின் மலபார் பகுதியில் நடைபெற்ற புகழ்பெற்ற கிளர்ச்சி மாப்ளா கிளர்ச்சி. 1921ஆம் ஆண்டு விவசாயிகளின் உரிமைகளுக்காக இப்போராட்டம் நடந்தது. இது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஒரு பெரிய எழுச்சியாக கருதப்படுகிறது. மதராஸ் மாகாணத்தின் கன்னிமாரா நூலகம் எப்போது பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது? மதராஸ் மாகாணத்தின் கன்னிமாரா நூலகம் எப்போது பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது? 1896. இது இந்தியாவின் 4 வைப்பு நூலகங்களில் ஒன்றாகும். எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்திற்குள்ளேயே இது அமைந்துள்ளது. மதராஸ் மாகாணத்தில் பஞ்சாயத்து ராஜ் முறையின் முன்னோடியாக திகழ்ந்த சட்டம் எது? மதராஸ் மாகாணத்தில் பஞ்சாயத்து ராஜ் முறையின் முன்னோடியாக திகழ்ந்த சட்டம் மெட்ராஸ் லோக்கல் போர்ட் சட்டம். மெட்ராஸ் லோக்கல் போர்ட் சட்டம் 1884. உள்ளூர் நிர்வாகத்தில் மக்கள் பங்கேற்க இது வழிவகை செய்தது. கிராமப்புற நிர்வாகத்தை சீரமைக்க இது ஒரு தொடக்கமாகும். மதராஸ் மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்த விசாகப்பட்டினம் தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது? மதராஸ் மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்த விசாகப்பட்டினம் தற்போது ஆந்திர பிரதேசத்தில் உள்ளது. இது ஆந்திராவின் முக்கியமான துறைமுக மற்றும் தொழில் நகரமாகும். வைசாக் என்று சுருக்கமாகவும் இது அழைக்கப்படுகிறது. அப்ப வைசாக் என்று சுருக்கமாக அழைக்கப்படக்கூடிய பகுதி எதுன்னு கேட்கலாம். விசாகப்பட்டினம், அதாவது ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மதராஸ் மாகாணம் இந்த விசாகப்பட்டினம் தான். சரிங்களா? மதராஸ் மாகாணத்தின் மதுரை மாவட்டம் எப்போது ஆங்கிலேயர் நேரடி ஆட்சிக்கு வந்தது? மதராஸ் மாகாணத்தின் மதுரை மாவட்டம் எப்போது ஆங்கிலேயர் நேரடி ஆட்சிக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1801. பாளையக்காரர் போர்களுக்கு பிறகு இது மாகாணத்துடன் இணைக்கப்பட்டது. மதுரையின் நாயக்கர் ஆட்சி மற்றும் நவாப் ஆட்சிக்கு பின் இது ஆங்கிலேயர் வசம் வந்தது. மதராஸ் மாகாணத்தின் கடைசி ஆங்கிலேய கவர்னர் யார்? மதராஸ் மாகாணத்தின் கடைசி ஆங்கிலேய கவர்னர் சர் ஆர்ச்சிபால்ட் நை. சர் ஆர்ச்சிபால்ட் நை. இந்தியா சுதந்திரம் அடையும் போது இவரே கவர்னராக இருந்தார். சுதந்திரத்திற்கு பின் சில ஆண்டுகள் இவர் தன் பணியை தொடர்ந்தார். மதராஸ் மாகாணத்தின் ஆந்திரா பகுதிகளை தனி மாநிலமாக பிரிக்க கோரி 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யார்? மதராஸ் மாகாணத்தின் ஆந்திரா பகுதிகளை தனி மாநிலமாக பிரிக்க கோரி 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் பொட்டி ஸ்ரீராமலு. இவரது தியாகத்திற்கு பிறகே 1953 தனி ஆந்திர மாநிலம் உருவானது. இது இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட ஒரு காரணமாக இருந்தது. மதராஸ் மாகாணத்தின் வஞ்சி மணியாச்சி ரயில் நிலையம் யாருடைய பெயரால் அழைக்கப்படுகிறது? மதராஸ் மாகாணத்தின் வஞ்சி மணியாச்சி ரயில் நிலையம் வாஞ்சிநாதன். அது வஞ்சிநாதன் கிடையாது, வாஞ்சிநாதன். ஆஸ்துரையை சுட்டு கொன்றுவிட்டு வாஞ்சிநாதன் தன்னையே மாய்த்து கொண்ட இடம் இது. இது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது வஞ்சிநாதன் கிடையாது, வாஞ்சிநாதன். டைப்பிங் மிஸ்டேக். மதராஸ் மாகாணத்தின் மாநில கல்லூரி எப்போது தொடங்கப்பட்டது? 1840. இது தென்னிந்தியாவின் மிக பழமையான மற்றும் புகழ்பெற்ற கல்லூரிகளில் ஒன்றாகும். மெரினா கடற்கரை சாலையில் இக்கல்லூரி அமைந்துள்ளது. மதராஸ் மாகாணத்தின் கோதாவரி மாவட்டம் தற்போது எங்குள்ளது? மதராஸ் மாகாணத்தின் கோதாவரி மாவட்டம் தற்போது ஆந்திர பிரதேசத்தில் உள்ளது. இது கோதாவரி ஆற்றின் சமவெளியில் அமைந்துள்ள வளமான பகுதியாகும். தற்போது இது கிழக்கு மற்றும் மேற்கு கோதாவரி என 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. மதராஸ் மாகாணத்தில் தந்தி சேவை எந்த ஆண்டு அறிமுகமானது? 1853ஆம் ஆண்டு. தகவல் தொடர்பு துறையில் இது ஒரு மிகப்பெரிய புரட்சியாக அமைந்தது. விரைவான செய்திகளை அனுப்ப இது அக்காலத்தில் பெரிதும் உதவியது. தகவல் தொடர்பு துறையில் இது ஒரு மிகப்பெரிய புரட்சியாக அமைந்தது. விரைவான செய்திகளை அனுப்ப இது அக்காலத்தில் பெரிதும் உதவியது. மதராஸ் மாகாணத்தின் தஞ்சாவூர் மாவட்டம் எப்போது ஆங்கிலேயர் வசம் வந்தது?
மதராஸ் மாகாணத்தின் தஞ்சாவூர் மாவட்டம் 1799 ஆங்கிலேயர் வசம் வந்தது. தஞ்சை மராட்டிய மன்னர் 2ஆம் சரபோஜியுடனான ஒப்பந்தத்துக்கு பிறகு இது ஆங்கிலேயர் வசம் வந்தது. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று போற்றப்படும் தஞ்சை மாகாணத்தின் மிக முக்கியமான விவசாய மையமாக திகழ்ந்தது. மதராஸ் மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்த பாலக்காடு தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது? கேரளா. இது மேற்கு தொடர்ச்சி மலையின் மிக முக்கியமான கணவாய் பகுதியாகும். இது பழங்காலத்தில் இருந்தே தமிழ்நாட்டையும் கேரளாவையும் இணைக்கும் ஒரு முக்கியமான வணிக பாதையாக இருந்து வருகிறது. மதராஸ் மாகாணத்தின் சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? மதராஸ் மாகாணத்தின் சென்னை பல்கலைக்கழகம் 1857ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது இந்தியாவின் பழமையான மற்றும் முதன்மையான 3 பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகும். லண்டன் பல்கலைக்கழகத்தின் மாதிரியை பின்பற்றி உருவாக்கப்பட்ட இது தென்னிந்தியாவின் கல்வி வளர்ச்சியில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. புனித ஜார்ஜ் கோட்டையில் அமைந்துள்ள இந்தியாவின் மிக உயரமான கொடிக்கம்பங்களில் ஒன்று எந்த மரத்தினால் செய்யப்பட்டது? புனித ஜார்ஜ் கோட்டையில் அமைந்துள்ள இந்தியாவின் மிக உயரமான கொடிக்கம்பங்களில் ஒன்று எந்த மரத்தினால் செய்யப்பட்டது? தேக்கு மரம். இது சுமார் 150 அடி 46 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த கொடிக்கம்பம் கோட்டையின் ஒரு வரலாற்று சின்னமாக இன்றும் பாதுகாக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 150 அடி தேக்கு மரத்தால் ஆனது. மதராஸ் மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்த லட்சத்தீவுகள் தற்போது எதன் கீழ் உள்ளது? மதராஸ் மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்த லட்சத்தீவுகள் தற்போது இந்திய ஒன்றிய பிரதேசத்தின் கீழ் உள்ளது. இது அரபிக்கடலில் அமைந்துள்ள ஒரு அழகான தீவு கூட்டமாகும். மதராஸ் மாகாணத்தின் மலபார் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக நிர்வகிக்கப்பட்டு வந்த இது 1956ஆம் ஆண்டு தனி ஒன்றிய பிரதேசமாக மாற்றப்பட்டது. மதராஸ் மாகாணத்தில் தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் இடம் எது? மதராஸ் மாகாணத்தில் தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் இடம் குற்றாலம். இங்குள்ள அருவிகளின் மருத்துவ குணங்கள் மற்றும் இயற்கை எழில் காரணமாக இது தென்னிந்தியாவின் ஸ்பா என அழைக்கப்படுகிறது. இது தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நெப்போலியனுக்கு எதிரான போரில் பிரிட்டிஷ் பெற்ற வெற்றியின் நினைவாக 2ஆம் சரபோஜி மன்னரால் கட்டப்பட்ட கோட்டை எது? நெப்போலியனுக்கு எதிரான போரில் பிரிட்டிஷ் பெற்ற வெற்றியின் நினைவாக 2ஆம் சரபோஜி மன்னரால் கட்டப்பட்ட கோட்டை மனோரா கோட்டை. இது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ளது. எண் கோண வடிவில் அமைந்துள்ள இக்கோட்டை சரபோஜி மன்னரின் கட்டிடக்கலை ஆர்வத்திற்கு சான்றாகும். மதராஸ் மாகாணத்தின் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். ஸ்பானா குற்றாலம். அதிகப்படியான பருத்தி உற்பத்தி மற்றும் ஜவுளி ஆலைகள் இங்கிருப்பதால் இப்பெயர் பெற்றது. மதராஸ் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். ஜவுளி ஆலைகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பெயர் பெற்றது. இது மாகாணத்தின் மிக முக்கியமான தொழில் நகரம். மதராஸ் மாகாணத்தின் பரப்பளவு தோராயமாக எவ்வளவு சதுர மைல்கள் ஆகும்? மதராஸ் மாகாணத்தின் பரப்பளவு தோராயமாக 1,41,705 சதுர மைல்கள். இது இன்றைய தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களின் பெரும் பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பாகும். மதராஸ் மாகாணத்தில் முதலில் பொது நூலக சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1948. இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட முதல் பொது நூலக சட்டம் இதுவாகும். இது தமிழகத்தின் அறிவு புரட்சிக்கு வித்திட்ட ஒரு முக்கிய சட்டம். தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் மதராஸ் மாகாணத்தின் மாவட்டம் நெற்களஞ்சியனாவே திருநெல்வேலி தஞ்சாவூர். தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் மதராஸ் மாகாணத்தின் மாவட்டம் தஞ்சாவூர். காவிரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ள இம்மாவட்டம் மாகாணத்தின் ஒட்டுமொத்த நெல் உற்பத்தியில் முதலிடம் வகித்தது. தஞ்சாவூர். மதராஸ் மாகாணத்தின் வடக்கு எல்லையாக விளங்கிய கஞ்சம் பகுதி தற்போது எந்த மாநிலத்தை சேர்ந்தது? ஒடிசா. மதராஸ் மாகாணத்தின் வடகோடி எல்லை கஞ்சம், தெற்கே கன்னியாகுமரி வரை இது பரவி இருந்தது. இந்தியாவில் உள்ள 4 தேசிய வைப்பு நூலகங்களில் ஒன்றாக திகழ்வது எது? கன்னிமாரா நூலகம். 1896இல் தொடங்கப்பட்ட இந்நூலகத்தில் இந்தியாவில் வெளியாகும் அனைத்து புத்தகங்கள் மற்றும் செய்தித்தாள்களின்
ஒரு நகல் கட்டாயம் சேமிக்கப்பட வேண்டும் என்பது சட்டமாகும். இதோட பாத்தீங்க அப்படின்னா மதராஸ் மாகாணம் குறித்த 75 வினாக்கள் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு பாடத்துல இருக்கக்கூடிய அனைத்து தகவலுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏதாவது இந்த கொஸ்டின்ல டவுட் அப்படின்னா தயவு செஞ்சு புத்தகத்தை வச்சு பார்த்து நீங்க டவுட்டை வந்து அந்த கொஸ்டினுடைய நம்பரோட நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து சரியா புக்கை படிக்காமலே கமெண்ட் பண்றாங்க. தயவு செஞ்சு புக்கை பாருங்க. அப்படி புக்கை தாண்டி ஒரு சில வினாக்கள் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா அந்த பாடத்துக்கு தொடர்பான வினாக்கள் தான் இருக்கும். ஏன்னா 1 to 5th மட்டுமே வந்து டெட்டுக்கு கேட்க போறது கிடையாது. ஏன்னா சிலபஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாலும் அதனுடைய தேர்வினுடைய கடினத்தன்மை 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கும் தாள் 1க்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவே தாள் 2 அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து 6th 7th 8th 9th 10th வரைக்குமே வந்து அதனுடைய கடினத்தன்மை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஒரு புத்தகத்துல மட்டும் கிடையாது. ஒரு சில வினாக்கள் வந்து நம்ம இதுக்கு தேவையான ரிலேட்டிவான தகவலும் நம்ம கொடுத்திருப்போம். அதனால இதுல இல்லாததெல்லாம் குடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. தயவு செஞ்சு புத்தகத்தை நீங்க விரிச்சு படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு எனக்கு நீங்க சொல்லுங்க. ஒருவேளை தவறு இருந்தா நான் கண்டிப்பா திருத்தி அதுக்கு நான் கமெண்ட் பண்றேன். இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எப்படி வாங்கிக்கலாங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இதே போல அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.